ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிடணும். ஊறினதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்டர் பண்ணி எடுத்துக்கிடணும். இதை நல்லா வடிகட்டி பாலை எடுத்துக்கிட்டாச்சு. பருத்திப்பால் வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும், எனக்கு வாசத்துக்கு ஒரு ஏலக்காய் போதும். ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஏலக்காவை நல்லா தட்டிக்கிட போகிறேன் அம்மியில் வச்சு. புழிஞ்சி எடுத்து பருத்திப்பாலை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும், கொதி வர்ற வரைக்கும். தட்டி வச்சுருந்த ஏலக்காவை போட்டாச்சு. எனக்கு இந்த தோல் வேணும், விதையை மட்டும் எடுத்து அதில் போட்டுட்டேன். பாருங்கள், கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கொதிக்குது கொதிக்குது. கொதிநிலைக்கு வந்துட்டு நல்லா கொதிக்கவும் நானும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் இதில் உள்ள தேங்காய் எடுத்து நான் அப்படியே தான் போட போகிறேன். எனக்கு போதும் உள்ள தேங்காய் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். இதில் தேங்காய் பால் எடுத்தும் இதில் ஊற்றி நம்ம சாப்பிடலாம். எனக்கு தேங்காய் அப்படி போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கூட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் பால் எடுத்து கூட நீங்கள் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இதோட நான் கருப்பட்டி மிக்ஸ் பண்ண போகிறேன். கருப்பட்டி அல்லது எனக்கு அது நல்லா தான் இருக்குது. கருப்பட்டி எந்த மண்ணுன்னு எதுவுமே இல்லை. அதனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு கருப்பட்டினா என்னன்னு தெரியல. கருப்பட்டி எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இதுதான் கருப்பட்டி. நான் இதிலேருந்து உடச்சி நான் வச்சுருக்கேன். இதோட கலந்து நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், கருப்பட்டி பால் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வாங்க கருப்பட்டி பால் சாப்பிடலாம். வாங்க கருப்பட்டி பால் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு பருத்திப்பால் கருப்பட்டி போட்டு டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.